அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, 70 வயதான அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நேத்து மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. அதுல எடுக்கப்பட்ட சில முக்கிய முடிவுகள மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா, ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் மூலம் நாட்டின் 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. புதுசா ஒரு திட்டம். ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு அப்படின்னு சொல்லி. ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அதுல இந்த இன்கம் லிமிட்டேஷன் அதெல்லாம் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம 70 வயசுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். நமக்கு நேத்து எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள்ல முக்கியமான முடிவுனா அது இதுதான். கிட்டத்தட்ட 6 கோடி மூத்த குடிமக்களுக்கு பயன்பெறும் வகையில இந்த ஒரு திட்டம் அமையப் போகுது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மாநிலங்களுக்கு 38,000 மின்சார பேருந்துகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த ஒரு திட்டம் 2029க்குள்ள இந்த திட்டம் 38,000 பேருந்துகளும் மாநில அரசாங்கங்கள் கையில குடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ம். ஆ மின்சார பேருந்துகள் 12 ஆண்டுகள் வரையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில இந்தியாவுல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 88,500 மின்னேற்ற நிலையங்கள உருவாக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது 88,500 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ உருவாக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஆ பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்த பத்தியும் கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது எதற்காக பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த மின்சார வாகனங்களின் பயன்பாட்ட அதிகரிக்கிறதுக்காக பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வரப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா, அந்த முக்கியமான முடிவுகள்ல கடைசி முடிவா என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, பருவநிலை மாற்ற பாதிப்புகள் மற்றும் தீவிர வானிலை மாற்றங்களை கண்டறிந்து எதிர்கொள்வதில் தேசத்தின் திறனை மேம்படுத்தும் நோக்கம் கொண்ட மௌசம் இயக்கம் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பருவநிலை மாற்ற பாதிப்புகள் மற்றும் வானிலை மாற்றங்கள கண்டறிந்து, அதற்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அளவுல புதுசா ஒரு திட்டம் கொண்டு வரப்போறாங்க. மௌசம் இயக்கம். மௌசிம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மான்சூன் அப்படிங்கிற டெர்ம், மௌசிம் அப்படிங்கிற இந்த அரபிக் டெர்ம்ல இருந்து தான் வந்துச்சு இல்லையா? இந்த மௌசம் இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் 2,000 கோடி ரூபாயோட ஒரு ஒப்புதல் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதான் இன்னைக்கு பார்க்குறோம் செய்திகள்ல. மத்தபடி பார்த்தோம்னா, நமக்கு பாம்பன் புதிய பாலம் அப்படிங்கிறது கட்டப்பட்டுட்டு வருது. சரிங்களா? 1914ஆம் ஆண்டு பாம்பன் பாலம் கட்டப்பட்டிருக்கும். 2024ல புது பாலத்த அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம பிரதமர் திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அப்ப இந்த பாலத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 2 கிலோமீட்டருக்கு இருக்க போகுது. 2.2 கிலோமீட்டர்ஸ் எதையும் இணைக்க போகுது அப்படின்னா, மண்டபம், ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் இந்த பாலம் அமைய இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்க்குறப்ப இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல பார்த்தோம்னா, "வினைப்பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெறும். செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறைபோல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செய்யத் தொடங்கிய செயல் நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகை 2 தீமை குறையாக விட்டுட்டோம் அப்படின்னா, தீயோட குறை போல இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தீ புண்ணு ஆயிருச்சு அப்படின்னா, அது எப்படி தழும்பு மாரி இருந்துட்டே இருக்கோ, அந்த மாரி. சரிங்களா? திருக்குறள் எண் 674 அதிகாரம் வினை செயல் வகை. கடைசியா இந்த இடத்துல பார்த்தோம்னா, உலகம் முழுவதும் இந்திய செமிகண்டக்டர்கள், இந்திய தயாரிப்பு இந்தியன் மேட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர். அதாவது என்னன்னா, இந்த மீட்டிங் மட்டும் தெரிஞ்சுக்குவோம் இப்போதைக்கு. செமிகான் 2024 செமிகண்டக்டர்ஸ்க்கான மீட்டிங் எங்க நடக்குதுன்னா, நியூ டெல்லில நமக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல பேசின நம்ம பிரைம் மினிஸ்டர், இந்தியாவ ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இங்க இந்திய தயாரிப்பு செமிகண்டக்டர்கள் உலகம் முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிற தலைப்ப நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? அது எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். எக்ஸாக்ட்டா பார்க்குறோம் அப்படின்னா, கிரேட்டர் நொய்டால நமக்கு நடந்தது. நியூ டெல்லில கிரேட்டர் நொய்டா. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம
தினமணி பேப்பர்ல இருந்த மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.